இந்த மதம் சார்ந்த அரசியலை தொடர்ந்து இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. யாருன்னா நாங்க எடுக்கல. ம். இந்த திமுகவும், பாஜகவும் தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது இப்பன்னு எதிர்க்கட்சிகள். கிடையாது. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னா, அந்த எங்களுடைய திரைப்படம் ஒன்று மெர்சல் படம்னு நெனைக்கிறேன். அது ஓகே. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதே பாஜகவை சேர்ந்த ஒரு அரிய வகை விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே ஓட்டர் ஐடிய தூக்கி வெளியில விட்டாரு. வெளில விட்டுட்டு அவருடைய ஒரிஜினல் பேர் இதுதான் ம், ம், அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவர் பேசினாரு. இன்னைக்கு பார்த்தா அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ம். இன்னைக்கு அவர் ஒரு படம் நடிக்கிறாரு. நீங்க கெட்டப்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இவர்களுடைய அந்த மதம் சார்ந்த அரசியல் இன்றைக்கு பாஜக கையில் எடுக்குது. சரி பாஜக தான் கையில் எடுக்குது அப்படின்னா, இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்வு நடந்தது பிறகு, இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல தலைவருக்கு இருக்கிறதை பார்த்துவிட்டு, அதுவும் சேப்பாக்கத்திலும் நடத்தணும் அந்த விழாவ. அதனால சே குவாராவின் கூட்டங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னன்னா, எப்படி இவ்வளவு இஸ்லாமியர்கள் தலைவரை தேடி வராங்க? ஏன்னா, அந்த அரங்கிற்குள்ள மட்டும் இல்ல, அரங்கிற்கு வெளியில பாலங்கள்ல ஃபுல்லா இஸ்லாமிய சகோதரர் நின்று தலைவர பார்க்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க அன்னைக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது சே குவாராவின் செல்லக்குட்டிகளுக்கெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, பயங்கர கோவம் வருது. வந்துட்டு உடனடியா என்ன பண்ட்டாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி அங்க போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவருடைய இஸ்லாமிய சகோதரர்களே கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க மேடையில.